பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறேன். அந்த ஆவியானவருடைய தேவை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில வசனங்களை என்னோடு கூட நீங்கள் திருப்பும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வசனம் முதல் 12 வசனம் வரைக்கும் வாசிப்பது நல்லது. அதில் நாம் முதல் வசனங்களிலிருந்து போகலாம். வாசிக்கலாமா? பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. தண்ணீர் ஆலயத்திற்கு வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து அல்லேலூயா. கவனியுங்கள், முதல்ல தண்ணீர் பாய்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலயம் எப்படி இருக்கிறது என்றால் கிழக்கு நோக்கி இருக்கிறது. ஆலயத்தின் வாசல் வடக்கில் இருக்கிறது, கிழக்கு புறமாய் திரும்பி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இந்த பக்கம் அங்க பாருங்க, சர்ச்சு இப்படி இருக்கு, ஆனா வடக்கில் இருக்கு. நதி ஒன்று ஆலயத்தின் வாசலின் கீழிருந்து பாய்கிறது. இப்படி இருக்கிற சபையின் வாசல் கீழிருந்து இருந்து ஒரு நதி பாய்கிறது. அந்த நதி என்பது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் என்கிற நதி, தேவனுடைய பரிசுத்தாவியின் நிறைவு என்கிற நதி. அந்த கீழிருந்து பாய்கிற நதி தெற்கு நோக்கி பாய்கிறது. நல்லா கவனிக்கணும், தெற்கு நோக்கி பாய்கிறது. தெற்கு நோக்கி பாய்கிற அந்த நதி வடக்கில் இருந்து புறப்படுகிறது. வடக்குன்னு நான் இப்போ திசைகளை சொல்ல என்ன காரணம்னா, வடதிசையில் தான் தேவனுடைய நகரமாகிய சீயோன் இருக்கிறது. பரிசுத்த நகரம் இருக்கிற திசை வடதிசை. ஆகவே தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதி அது தெற்கு நோக்கி பாய, அந்த பாய்கிற நதியிலே தேவ மனுஷனாகிய எசேக்கியேல் ராஜா அல்ல, இது வேற, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் தரிசனமாய் கொண்டு போகிறார். அங்க கொண்டு போய் ஆண்டவர் அவருக்கு 1000 முழம் அளந்து விடுகிறார். இப்ப வருகிற வசனங்கள்ல நாம் அதுதான் வாசிக்க போறோம். தேவ ஆவியின் அபிஷேகம்னா விளங்குதா? ரட்சிப்பு. அதற்கு பிறகு நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம். அதற்கு பிறகு அல்ல, அதற்கு முன்போ பிறகோ. ஏன்னா அநேகர் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, சிலர் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெறுறாங்க. அப்படி வித்தியாசம் கிடையாது, எப்படி வேண்டாம் நடக்கலாம். இந்த அபிஷேகம் என்கிற அந்த பாதையில நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அபிஷேகம் என்கிற அந்த அனுபவத்துக்குள் நாம் வரும்போது எந்த நிலைகளில் இருக்கிறோம் என்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, 1000 முழம் அளந்து அவர் விடுகிறார். வாசிக்கலாமா? அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் முதல் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். தண்ணீர் எப்படி இருக்கிறது? கணுக்கால் அளவு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அளவு? அப்படின்னா எந்த அளவுமா? கணுக்கால்னா என்ன? இந்த அளவு, இதுதான் கணுக்கால். என்ன? கணுக்கால் அளவு. தண்ணியில நீங்க நடந்து அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். கணுக்கால் அளவு தண்ணியில் நடந்தா அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்மளை தண்ணி ஒன்றும் இழுத்துட்டு போயிடாது. தண்ணி பெரிய ஆபத்தானதா இருக்காது, நம்ம நினைக்கிறதின்படி நடக்கலாம். அது கணுக்கால் அளவு. சரியா? இன்னைக்கு அநேகர் கணுக்கால் அளவு அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனால் வல்லமையை உணர்ந்தவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை எளிதாயின்னு சொல்றதை விட சிம்பிளா பெற்றவங்க, அதோடு போதும் என்று அந்த ஜெப நிலைமையிலேயே இருக்கிறவர்கள் கணுக்கால் அளவு அபிஷேகம் உள்ளவர்கள். இரண்டாவது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. வாசிக்கலாமா? பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு. முழங்கால் அளவு தண்ணீர். எவ்வளவு தண்ணீர்?
அதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் நம்ம போக வர முடியும். முழங்கால் அளவு தண்ணியிலையும் இழுப்பு இருந்தாலும் நம்மால நம்முடைய விருப்பங்களை எல்லாம் செய்ய முடியும். இது அடுத்த அபிஷேகத்தின் நிலையாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல் நிலை கணுக்கால் அளவு, இரண்டாம் நிலை முழங்கால் அளவு. நமக்கு விருப்பத்தின்படி செய்யலாம், வந்துடலாம், போயிடலாம். அடுத்து ஒரு அளவு இருக்கிறது, வாசிக்கலாமா? பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவு வரும்போது கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் இழுவை இருக்கும். இடுப்பளவுல கொஞ்சம் இழுவை இருக்கும். அந்த இழுவையில சில நேரங்கள்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தடுமாறும். பார்த்துருக்கீங்களா? இடுப்பளவு தண்ணியில போனா என்ன செய்யும்? தடுமாறும். அதனாலதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க, ஆழம் தெரியாமல் விடாத. அல்லேலூயா. இழுக்கிறது இடுப்பளவுல கொஞ்சம் தடுமாறும். ஆனா இன்னும் ஒரு அளவு இருக்கு, வாசிக்கலாமா? பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். பின்னும் 1000 முழம். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. கடக்க கூடாத நதி. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. இதுதான் உச்சக்கட்ட ஆழம். அல்லேலூயா. இதுதான் அபிஷேகத்தின் மிகப்பெரிய நிலை. திரும்ப சொல்லுகிறேன், கணுக்கால் அளவு என்னால் ஈஸியா நடக்க முடியும், வர முடியும், போக முடியும். முழங்கால் அளவு என்னால் அதிலையும் சமாளிக்க முடியும். இடுப்பு அளவு என்னால் பாதி தேவ சித்தம் பாதி என் சித்தம் என்று நான் ஒரு பேலன்ஸ் லைஃப்ல போக முடியும். ஆனா நீச்சல் ஆழம் என்று ஒரு ஆழம் இருக்கிறது. அந்த ஆழம் வரும்போது என் சுய கட்டுப்பாட்டை மீறி தரையிலே கால் பட முடியாத ஒரு பூமிக்கும் எனக்கும் தொடர்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆழத்துல போகிறவர்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு இழுக்கப்படுவார்கள், தேவனுடைய விருப்பத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள், தேவனுடைய விருப்பத்திற்கு செயலாற்றப்படப்படுவார்கள். அவர்கள் தங்கள் விருப்பத்தை செய்ய முடியாது, தங்கள் நிலையில நிற்க முடியாது. அந்த ஆழத்துல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போக விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தின் அளவு உங்களுக்கு இருக்குமானால், அந்த அளவில் நீங்கள் வளருவீர்களானால் உங்கள் ஊழியமே வித்தியாசமா இருக்கும். ஜெபக்குழு தலைவர்களே, அந்த அபிஷேகத்தின் அளவுக்குள் நீங்கள் வருவீர்களானால் உங்கள் நிலைமையே வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அந்த அனுபவத்தை அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் அநேகர் அனுபவித்தார்கள். அந்த நீச்சல் ஆழத்தின் ஆழம், நீச்சல் ஆழத்தின் அந்த டெப்த் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஆழம் அவர்கள் அனுபவித்தபடியினால் சுய விருப்பம் இல்லாமல் போனார்கள், சொந்த இஷ்டம் செய்ய முடியாமல் போனார்கள், தன் விருப்பத்திலே வாழ முடியாமல் போனார்கள். ஆவியானவருடைய நதி எங்கே இழுக்கிறதோ அந்த இழுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை வளர்த்த எங்கள் பெரியம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன். அந்த ஆவியானவருடைய ஆழம் போன என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுகிறேன். 18 வயது நிரம்பின ஒரு வாலிப பெண்ணாக ஆஃப் சாரி தாவணி கட்டி கொண்டு அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு போன்னு சொன்னார். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட பேசுறார். நீ புறப்பட்டு போ. ஆண்டவரை எங்க போனோம்? மண்டே மார்க்கெட்னு ஒரு பஸ் ஏறு. அவங்க அதுக்கு முன்பாக அவ்வளவு தூரங்கள் பிரயாணம் பண்ணதில்லை. மண்டே மார்க்கெட், திங்கள் சந்தைன்னு ஒரு இடம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அங்கே ஏறுன்னு ஆண்டவர் சொன்னார். மண்டே மார்க்கெட் பஸ் ஏறியாச்சு. 45B ஒரு பஸ் உண்டு, ஏறி உட்கார்ந்தாச்சு. மண்டே மார்க்கெட் பஸ்ஸில் போய் அங்கே ஆண்டவர் பஸ் ஏற சொன்னார். பஸ் ஏறின பிறகு அங்கே போய் இறங்குனாங்க. மண்டே மார்க்கெட்டில் இறங்கி ஆண்டவரை எப்படி போனோம்? ஆண்டவர் சொன்னார், நீ கடியப்பட்டணம் பஸ் ஏறினார். கடியப்பட்டணம்ங்கிற பஸ் ஏறி அம்மாண்டி வளையில இறங்குனார். அப்படியெல்லாம் ஊர்கள் இருக்கிறது தெரியாது. அம்மாண்டி வளையில இறங்குனாங்க. அம்மாண்டி வளையில இறங்கின பிறகு இப்போ முட்டம்னு ஒரு இடம் இருக்கு, 1.25 கிலோமீட்டர் அம்மாண்டி வளையில இருந்து அந்த பக்கமா நடந்து போ அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இப்போ அங்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கிறது, பெரிய கல்லூரி எல்லாம் இருக்கிறது, பெரிய பிரபலமான இடமா இருக்கிறது. அப்பொழுது அப்படி கிடையாது. அது ஒரு குக்கிராமம், கடற்கரை கிராமம். அங்க நடந்து போன ஆண்டவர் சொன்ன உடனே நடந்து போனாங்க. நடந்து போனா
அங்க ஒரு வீடு தனிமையா இருக்கிறது. அங்க இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப செம்மண்ணா இருக்கும். செம்மண்ணா சிகப்பு கலந்த மணலா இருக்கும். நான் பல முறை அங்க போயிருக்கிறேன், பெரியம்மா கூட போயிருக்கிறேன். 2 நாட்கள் கன்வென்ஷன்லையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே ரொம்ப செம்மண் கலந்த மண்ணா இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் போக சொல்லி ஒரு வீடை காண்பித்தார். அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா அங்க ஒரு சகோதரி வந்து படுத்திருக்கிறாங்க பலவீனமா. அது முதல்ல தெரியல. அங்க இருக்கிற ஒரு மகள் எத்தி பார்த்த மகள் இப்போ பேரன் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அது மகள், இப்போ அது சகோதரி பேரன் எடுத்திருக்கிறாங்க. சரியா? அந்த மகள் எத்தி பார்த்தா அம்மா நர்ஸ் ஆண்டி வந்திருக்கிறாங்கன்னாங்க. உடனே இவங்க கதவை திறந்து விடுமான். இவங்க ஒரே கதவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டோரா இருக்கும் பழைய வீடுகளில். அங்கிருந்து எத்தி பார்த்தாங்க கட்டில இருந்து. வாங்க அக்கா வாங்கன்னாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு சகோதரி வருவாள் என்று ஆவியானவர் ஏற்கனவே அவர்கள் ஜெபத்தில் அவர்களோட பேசியிருக்கிறார். அவர் பேசி இது போல ஒரு சகோதரி வருவாள், அவள் வந்து உனக்கா ஜெபிப்பாள், அப்ப உனக்கு அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே பேசினதுனால இவங்க முகத்தை பார்த்த உடனே வாங்கன்னு கூப்பிட்ட உடனே எங்க பெரியம்மா உள்ள போய் அவங்களுக்காய் ஒரு 3 நாள் அந்த வீட்டில் தங்கியிருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து சகோதரியை எழுப்பினார். அநேக நாட்கள் வியாதி படுக்கை சுகமாக்கப்பட்டதுனால அவர்கள் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு நல்ல 10 சென்ட் இடத்தை இலவசமாக கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அநேக ஆத்துமாக்கள் கடந்து வர அவர்கள் அந்த ஊழியத்தை பிறகு ஃபுல் காஸ்பல் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திற்கு எழுதி கொடுத்து நீங்கள் அந்த ஊழியம் செய்யுங்க, நான் ஒரு வாலிப பொண்ணா இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் சபையிலிருந்து ஊழியம் செய்தார்கள். ஊழியம் ஸ்தாபனத்திற்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஊழியத்திற்கு நான் பல முறை போயிருக்கிறேன். அப்போ ஒரு சகோதரன் மீனவராக இருக்கிறார். அவர் நான் கன்வென்ஷன் போயிருக்கும் போது ரத்தம் சொட்ட டூனா ஃபிஷ், அதாவது சூறை மீன் என்கிற அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வந்து கொடுத்தவர் சொன்னார், பிரதர் நான் இன்னைக்கு நல்லா வேலை செய்கிறேன், மீனவர், நான் கடற்கரையில் நல்லா வேலை செய்கிறேன். சாயங்காலம் அவங்க வீட்டுக்கும் போய் ஜெபிக்க போயிருந்தேன். நான் பிறக்கும் போது என் கால் வளைந்திருந்தது. உங்க பெரியம்மா இருக்காங்களே, அவங்க எங்க வீட்டில் நான் குழந்தையா இருக்கும் போது வந்து ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க ஜெபித்த போது கர்த்தர் வளைந்திருந்த என் காலை நேராக்கினார் என்று அவர்கள் சொன்ன சாட்சி என்னை வெகுவாய் அசைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு போய் செய்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் ஆவியானவருடைய இழுவைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியானவருடைய இழுவைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியானவருடைய இழுவைக்கு, ஆவியானவருடைய விசைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற தேவனுடைய சித்தத்தின் பாதை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நிறைவிற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தோடு உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த ஆழத்தில் வர தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த ஆழத்தினுடைய அனுபவம் என்றால் அது நம் விருப்பம் செய்யாமல் தேவனுடைய விருப்பம் செய்கிற ஒரு உன்னத நிலைமை. நம் கால்கள் பூமியில இருப்பது வரைக்கும் நம் விருப்பம் செய்கிறது போல இருக்கும். நம்முடைய விருப்பத்தை விட்டு தேவனுடைய சித்தம் செய்கிற அந்த உயர்வான நிலைமைக்கு போகும்போது அதுதான் ஆவியானவருடைய உச்சக்கட்ட நிலைமை. தேவ ஆவியில் நிறைந்திருக்கிறவன் தன் விருப்பம் செய்ய மாட்டான். செய்ய ஆவியானவர் அனுமதிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம விருப்பம் செய்ய ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நம்ம விருப்பம் செய்ய முடியாது. ஆவியானவருடைய ஆழத்திற்குள் ஒரு தேவ மனுஷன் தேவ மனுஷி போவார்களானால் நம்முடைய விருப்பம் செய்ய முடியாதபடி ஒரு ஆழத்தில், நீச்சல் ஆழத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். அப்போ பாஸ்டர் கணுக்கால் அளவு அபிஷேகம் சொன்னீங்க, எங்களுக்கு விளங்குது. முழங்கால் அளவுன்னு சொன்னீங்க, விளங்குது. இடுப்பு அளவுன்னு சொன்னீங்க, விளங்குது. இந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள எப்படி போவது, நாம இந்த ஆழத்துல எப்படி வளருவது என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அனல் மூட்ட அல்லேலூயா, அந்த நிறைவிற்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு பவுல் மூலமாய் சொன்னார், குமாரனாகிய தீமோத்தேயுவே மூப்பராகி சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்ப. பிரதர், சிஸ்டர், ஒரு பெரிய கரி நெருப்பு, இது எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனம். பெரிய கரி நெருப்பு, அந்த கரி நெருப்பினுடைய
கூட்டம் இருக்கிறது. அங்கே ஒரு நெருப்பு தனியாய் நிற்கிறது. இந்த நெருப்பிலிருந்து சில பொறிகள் வருகிறது. அந்த பொறிகள் ஆங்காங்கே விழ விழ கொஞ்சம் நேரமாக ஆக அந்த முழு கரி கண்டங்களும் அது அக்கினி பிழம்புகளாய் மாறுகிறதை என் தரிசனத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தேன். ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய அபிஷேகம் ஒரு பொறியாய் உங்களுக்குள் விழும்போது நீங்கள் ஜெபிக்க 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 அந்த பொறி அது பெருக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஒரு பொறி விழுந்தா போதும். இந்த பொறி விழுகிற அனுபவம் தான் ஆராதனை நேரங்கள், பிரசங்க நேரங்கள். அந்த பொரிய விட்டுட்டா அது அப்படியே போயிடும். அது அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி. ஃபாதர் அழகா பாடுறாருல, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்க வைக்கும் எங்கள், துதிக்க தூண்டும். அந்த அனல் மூட்டுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் அனல் மூட்டுறது. அனல் மூட்டுறது அப்படிதான். ஒரு பொறிய ஆண்டவர் போட, ஒரு வார்த்தை ஆண்டவர் போட, அது அப்படியே அனல் மூட்டணும். அந்த அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி அது எல்லா பகுதிகளையும் அக்கினி கண்டங்களாய் மாற்றுகிறது போல ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்குள் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களை கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவுக்கு கொண்டு செல்லும், முழங்கால் அளவிலிருந்து இடுப்பு அளவுக்கு கொண்டு செல்லும், இடுப்பு அளவிலிருந்து நீச்சல் ஆழத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள போனா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. சரி, இப்போ இந்த நதி இந்த அனுபவங்களுக்குள்ளெல்லாம் போனா இதனுடைய செயல்பாடு எப்படி என்று வேகமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 8ஆம் வசனம் வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி. எங்க வழியா ஓடும்? அபிஷேகம் வனாந்தர வழியா ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வனாந்தரம் என்பது வறண்ட நிலம், அதன் வழியா அபிஷேகம் ஓடும். வாசிப்போம். இது கடலில் பாய்ந்து, கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாக. கடல் தண்ணியையே ஒரு ஆற்றினுடைய தண்ணி வழக்கம் என்னன்னா கடல்ல போய் எல்லா ஆறுகளும் கலக்கிறது இல்லையா? கலக்கிறதா இல்லையா? கலக்கிறதா? எத்தனை ஆறு கலக்குது சொல்லுங்க? எத்தனை ஆறுமா கலக்குது? எல்லா ஆறும் தான் கலக்குது. ஆனா கடல் தண்ணி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏமா கடல் தண்ணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உப்பா இருக்கா? ஆத்தண்ணி எப்படி இருக்கு? ருசியா இருக்கு. கடல் தண்ணி எப்படி இருக்கு? இது என்னடா விதியா போச்சு? கடல்ல போய் விழுகிற ஆத்து தண்ணி கடலை பாதிக்கணுமா இல்லையா? பாதிக்காது. ஏன்னா கடல்ல எவ்வளவு தண்ணி விழுந்தாலும் அது உப்பாதான் மாறும். இங்க ஒரு ஆறு இருக்கு, இது அப்படிப்பட்ட ஆறல்ல. கடல்ல போய் விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. அநேகரை ஆரோக்கியமாக்குகிற நதி. எப்படி ஆரோக்கியமாக்கும்? வாசிக்கலாமா? அடுத்த வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எங்கெல்லாம் இந்த நதி போகுதோ, பிள்ளைகளே, நீங்கள் நான் அபிஷேகம் பெற்றவர்கள், ஜபக்குழு தலைவர்கள்னு உங்களை ஏன் வச்சிருக்கிறோம்? ஏன் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம்? கர்த்தர் ஏன் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் சில ஜீவராசிகள், ஜீவ பிராணிகள் பிழைக்கும்படிக்கான அற்புதத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தணும். எனக்குள்ள அந்த கணுக்கால் அளவு முழங்கால் அளவா மாறி, முழங்கால் அளவு இடுப்பு அளவா மாறி, இடுப்பு அளவு நீச்சல் அளவா மாறும் என்றால் நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் ஒரு பிழைப்பு உண்டாகும்.
தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் சுகம் பெறுவார்கள், வியாதி உள்ளவர்கள் அற்புதம் பெறுவார்கள், கடன் பாரம் உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானம் பெற்றுக் கொள்வார்கள். இது ஒரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவன் நதியை சுமந்து கொண்டு போனால் அப்படி நடக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது. இந்த நதி எப்படி ஆரோக்கியப்படுத்தும் என்றால் இப்படி ஆரோக்கியப்படுத்தும். வாசிக்கலாம். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் எந்த சபையில் அபிஷேகம் அதிகமா இருக்கிறதோ அந்த சபையில ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் என்றால் ஆத்துமாக்கள் ஒரு பெரிய திரளை கர்த்தர் நமக்கு சபையில உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையில அபிஷேகம் குறையாம இருந்தா ஆத்தும திரள் வரும். இயேசுவின் நாமத்தில் வெகு மச்சங்கள் உண்டாயிருக்கும், பல ஜாதியான மச்சங்கள். அடுத்து வாசிக்கலாமா? இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எங்கெல்லாம் போகிறதோ அங்கே ஆரோக்கியம் உண்டாகும், பிழைப்பு உண்டாகும். வாசிப்போம். அப்பொழுது அதனால ஊழியர்களே, அன்பான ஊழியர்களே, நீங்கள் அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபக்குழு தலைவர்களே, நீங்கள் அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளணும். எப்ப பாஸ்டர் ஜெபக்குழு தலைவர்களுக்கு அபிஷேகம் குடும்பத்துக்கு வேண்டாமா? சொல்றேன், வாசிப்போம். அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் கரையில் இருப்பார்கள். எந்த சபையில் அபிஷேகம் உண்டோ அங்கே கிளை சபைகள் உண்டாகும், அங்கே ஊழியர்கள் எழும்புவார்கள், மீன் பிடிக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். வாசிப்போம். அதெல்லாம் ஆத்துமாதாயம் பண்ணுகிற ஸ்தலமாயிருக்கும். நம்முடைய ஊழியர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் வலைகளை விரிப்பார்கள், ஆத்துமாக்களை பிடிப்பார்கள். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின். ஆத்துல என்ன மீன் இருக்க போது? ஆத்துல என்ன மீன் இல்லாம இருக்கும்? சிலேபி, சொல்லுங்க. வேற குறவை, இதெல்லாம் ஆத்து மீன். வஞ்சரம், நாட்டு வஞ்சரம், இதெல்லாம் ஆத்துல உள்ள மீன். கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான மீன் சொல்றாங்க, ஆறாங்கிறாங்க, என்ன அப்புறம் ஆத்து சாலங்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கும். இவ்வளவுதான் கிடைக்கும். கடல்ல என்ன கிடைக்கும்? சுறா, அப்புறம் ப்ளூவேல், நீல திமிங்கலம், சின்ன மீனா பார்த்து. பெரிய மச்சங்கள்னு இருக்குல்ல, பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமா இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய சபையிலே ஆண்டவர் அபிஷேகத்தை பெருக பண்ணும் போது, தேவ ஆவியின் நிறைவை பெருக பண்ணும் போது, ஆத்துல இருக்கிற மீன் கிடையாது, கடல்ல இருக்கிற மீன் போல மிகப்பெரிய மச்சங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓடுகிறது ஆறு, ஆனா அதுல மச்சங்கள் கடல்ல இருக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் சீக்கிரம் அப்படிப்பட்ட ஆத்தும திரளை சபையில தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கான திட்டங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையில 4 ஆராதனைகள் நடக்கணும். எத்தனை ஆராதனை நடக்கணும்? சனிக்கிழமை சொன்னேன் நினைக்கிறேன், சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா சொன்னேன் நினைக்கிறேன். 4 ஆராதனைகள் நடக்கணும். எப்படி 4 ஆராதனைகள்? ஒன்று காலை 5 முதல் 7, 7 முதல் 9. இந்த 2 ஆராதனை எங்க நடக்கும்? சந்தோஷ் நகரில் நடக்கும். 9 முதல் 11, 11 முதல் 1. இந்த 2 எங்க நடக்கும்? இங்கே நடக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மாலை ஆராதனை சந்தோஷ் நகர்ல 150 பேர் ஒரே நேரம் நாம இம்பாக்ட் பண்ண முடியும். 150 பேரை உள்ளடக்க முடியும். அப்படின்னா 300 பேர் ஒரே நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை 2 ஆராதனைகள் ஆராதிக்க முடியும். இங்கே ஒரு 250 பேரை பேக் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு 500 பேரை இங்க கொண்டு வந்து ஆராதிக்க முடியும். இப்படி ஒரு 800 ஆத்துமாக்களை நாம் உள்ளடக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய இடத்தை தருவார். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில அபிஷேகம் பெருகணும். அபிஷேகம் வளர வளர கடற்கரை போன்ற மச்சங்கள் உள்ள வரும், இன்னும் வரும், பெரிய மச்சங்கள் வரும். அல்லேலூயா. அது அபிஷேகத்தினுடைய விளைவு. வாசிப்போம், வாசிப்போம். அடுத்த வசனம். ஆனாலும் 12ஆம் வசனம் வாசிங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும். அதுல இந்த 11 வாசிப்போம், ஆனா கொஞ்சம் விளங்குறதுக்கு சிரமம். வாசிப்போம். நதியோரமாய் அதன் இக்கரையில். இல்ல சிஸ்டர், 11. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும். அதனுடைய உளையான பள்ளங்களும். உளையான பள்ளம் என்ன தெரியுமா?
சேறு போன்ற பள்ளம். சபையில ஆவியானவர் இவ்வளவு நெருக்கமா அழுத்தமா ஒரு பக்கம் பாய்ந்து கொண்டிருந்தாலும் சில பாவ பள்ளங்கள் சில இடத்துல இருக்கும். அந்த உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்கள் அழுக்கு நிறைந்த கரைகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் இருப்பாங்க. அவைகளும் உப்பாகவே விடப்படும். ஒரு பக்கம் ஆறு நிறைஞ்சி பாயும், ஒரு பக்கம் கர்த்தருடைய மகிமை விளங்கி கொண்டே இருக்கும். சில ஆத்துமாக்கள் எடக்கு முடக்காவே இருக்கும். அது கர்த்தர் அப்படியே விட்டுருவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும், அது நதியோரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவிழ்ந்ததுக்கும் மருந்துக்கும் பயன்படும். அப்படி ஒரு தோட்டமாய் ஒரு விருட்சமாய் அபிஷேக நதி நம்மை மாற்றும். அல்லேலூயா. பாய்கிற இடத்துல ஆரோக்கியம், போகிற இடத்துல விடுதலை. அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் வளருகிறார்கள். வனாந்தரம் கடுவழியாய் கழிக்கிறது, மகிழ்ச்சியாய் உண்டாகிறது. அங்கே விருட்சங்கள் வளருகிற விருட்சங்கள் நல்ல கனி கொடுக்கிறவைகளாய் மாறுகிறது. இலை உதிர்வதில்லை. அல்லேலூயா. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. ஃபாதர் அழகா பாடுக்கு, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஒரு நாளும். அல்லேலூயா. சரி, பிறகு பாடுவோம், டைம் இல்ல. கவனிங்க, இப்படி அபிஷேகத்தின் உச்சம் வரும்போது பல அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆமென். இது மட்டுமா? ஒரு குடும்பம் அபிஷேகத்தின் உச்சத்திற்கு வரும்போது நடப்பது என்ன? வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 23:1. தாவீதுனுடைய கடைசி வார்த்தைகள். அவன் சொல்லுகிறான், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் என்று தன்னை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான். தாவீது தன்னை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லுகிறான், மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது யாரு? என்ன பெற்றான் தெரியுமா? அன்றைக்கு 2 அபிஷேகம் இருந்தது. ஒன்று தைல குப்பி அபிஷேகம், 2வது தைல கொம்பின் அபிஷேகம். தாவீது பெற்றது தைல கொம்பின் அபிஷேகம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் அது என்ன? குப்பினா என்ன, கொம்புனா என்ன? ரெண்டும் ஒரே விதம் தான். ஆரோனுடைய குமாரருக்கும் தைல குப்பியின் அபிஷேகம் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், தைல குப்பி அபிஷேகம் பெற்றவன் சவுல். அது டெம்பரவரி அனாயிண்டிங், தற்காலிக அபிஷேகம். சிலர்லாம் அபிஷேகம் பெறுவாங்க, 2-3 நாள்ல சோர்ந்து போயிருவாங்க. ஆனா தைல கொம்பின் அபிஷேகம் பெர்மனன்ட் அனாயிண்டிங். அது உள்ள தங்கி தாபரித்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 கர்த்தர் விரும்புகிற விதமாய் மாறி போகிறது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சபையில் அபிஷேகம் பண்ணுவார். நீங்க இந்த அபிஷேகத்தை கொண்டு போய் அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி எழுப்ப எழுப்ப அபிஷேகம் உங்களுக்குள்ள வளரும், ஜெபத்துல வளரும். அல்லேலூயா. அழகா ஃபாதர் பாடுகிறார், அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. எபினேசர் பாதத்துல, எபினேசர் சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல அபிஷேகம் அப்படியே வளருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நிலைமையில உங்களை நடத்த விரும்புகிறார். ஹோலி ஸ்பிரிட். தாவீது சொல்லுகிறான், மேன்மையா உயர்த்தப்பட்டேன். எப்படிப்பா? அபிஷேகத்தினால, தைல கொம்பின் அபிஷேகத்தினால.
தேவனுடைய எப்ப நான் ஆடு மேய்க்கிறவன்ப்பா, ஆடு மேய்க்கிறவன். என்ன போய் ஆண்டவர் அரசனா உட்கார வைத்ததற்கு காரணம் என் மேல இருந்த திறமை அல்ல. என்ன பார்க்கிறவர்களுக்கு தெரியும் எனக்கு திறமை அல்ல. கோலியாத் சொல்றான், ஏப்பா கம்பு கொண்டு வரையே, எந்த காக்கா குருவி அடிக்க போறாங்கிறான். இல்ல நான் நாய் அடிக்க வர்ற, சண்டைக்கு வர சொன்னா நாய் அடிக்க வர்ற அப்படிங்கிறான். ஏன்னா நான் பார்க்கும்போது நான் ஒரு திறமையானவனே அல்ல. அப்போ என்னப்பா உன்னை உயர்த்திச்சு? தேவ அபிஷேகம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் எதற்காக நான் ஒரு மனுஷனுடைய உயர்வை புகழ்வதற்காக பேசல. ஒரு மனுஷன் அபிஷேகத்தில் வளர்ந்தால், தாவீது சொன்னான், நான் அபிஷேகத்தில் வளர்ந்தேன், காட்டில் சுரமண்டலம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினேன், அபிஷேகம் வளர்ந்தது, ஆகவே என் தரம் உயர்ந்தது. அபிஷேகம் உங்களுக்கு வளருமானா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த அபிஷேகத்தை அநேகர் கேவலமா பேசலாம், ஆவியின் நிறைவை கிண்டல் பண்ணி பேசலாம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம், இந்த அபிஷேகத்தில் வளருவாயானால், அபிஷேகத்தை பெருக பண்ணுவாயானால், அபிஷேகம் பெருகணும் பெருகணும். அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்னு சொல்றாங்கப்பா. எனக்கு இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கிருபையினால, இந்த பிரசங்கம் அல்ல, அபிஷேகம் வளர வேண்டும், தாவீது அபிஷேகத்தில் பெருகினான் என்கிற ஒரு பிரசங்கத்தை பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் எங்க சபையில வந்து பேசும்போது நான் கேப்சர் பண்ணிட்டேன். அன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் அபிஷேகம் பெருகணும், என் அபிஷேகம் பெருகணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், அபிஷேகம் பெருகணும். போடப்பட்ட பொறி, போடப்பட்ட நெருப்பு அது அணைந்து போகக்கூடாது, அது இன்னும் பெருகணும் என்று கதறி கதறி ஜெபித்தேன். ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் எனக்குள்ள அபிஷேகத்தை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன், அபிஷேகம் பெருக பெருக உங்கள் உயர்வு நிச்சயம். ஊழியர்களுக்கு அன்பா சொல்றேன், பாஸ்டர் நல்ல பைபிள் படிக்கணுமா, நல்ல பைபிள் படிக்கிற தப்பல்ல, பைபிள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணுமா, அதனால என்ன பிரயோஜனம்? மூளை பெருகும். அபிஷேகம் வளர வளர உங்கள் வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் வளரட்டும். நான் நிறைய காரியங்களை சொல்ல எனக்கு முடியும், நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:4-5, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமா வாசிப்போமா? யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லி. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். என்ன கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ள தான் சும்மா இருக்க விட மாட்டார். கவனிங்க, ஆவியானவர் புஷிங் ஹோலி ஸ்பிரிட். ஜெபக்குழுவுக்கு போ, ஊழியத்தை செய்ய, அவருக்கு இயேசு பதில் சொல்லு, புஷ் பண்ணிட்டே இருப்பார். நான் உங்களை யாரையும் குறை சொல்லல, நீங்க சும்மா இருக்கிறீங்கன்னா மன்னிக்கவும், உங்களுக்குள் ஆவியின் நிறைவு இல்லைன்னு தான் அர்த்தம். 1700 முறைகளுக்கு மேலாக டயாலிசிஸ் பண்ணப்பட்ட, 2 பார்வையும் இழந்த ஒரு தேவ மனுஷன் ஒரு பாட்டு பாடினார். இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். நம்முடைய கிறிஸ்துமஸ் நேரத்தில் அந்த பாட்டை நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். என்ன பாட்டு? சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன், ஓ ஐயா சும்மா. பாடுங்களேன். சும்மா இருந்துட்டு பாட முடியாதுங்கிறதுனால பாடாம இருக்கீங்களோ? உண்மையில ஆவியானவர் உங்களுக்குள்ள சும்மா இருக்க முடியாது பிரதர். இன்னைக்கு எல்லாம் காலங்கள் மாறி போச்சு. என்ன கவனிங்க, கவனிங்க. எனக்கு எப்படி வாழ்க்கைனா, கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பிரதர் எப்படி வாழ்க்கை இருந்துச்சு? ஒரு வீட்டை சுத்தி கொஞ்சம் நிலம், நிலத்துல பயிர் போடுவோம், பணம் கிடையாது, மணி கரன்சி கிடையாது. அப்ப இந்த பணத்தை கொண்டு போய், இப்ப நான் வந்து வயல் நட்டேன், நெல் வந்திருக்கு. இந்த பாப்பா வந்து சாரா என்ன பண்றா? சாரா என்ன பண்ற? கத்திரிக்காய் நட்டு இருக்கிறா. அப்ப நான் என்ன பண்ணணும்? நெல்லை கொடுக்கணும். அவ என்ன தருவா? அப்படிதான் இருந்துச்சு உலகம். எந்த புண்ணியவாளம் கண்டுபிடிச்சானோ அந்த பணங்கிறத எந்த புண்ணியவாளம் கண்டுபிடிச்சா, அது வரைக்கும் நோ மணி, நோ கரன்சி. நான் இதை கொடுப்பேன், நீங்க அதை கொடுப்பீங்க. நீங்க ட்ரெஸ்ஸை கொடுப்பீங்க, நான் என்ன செய்வேன்? புளியை கொடுப்பேன். அதுக்கு என்ன பேருமா?
பண்ட மாற்று முறை, பண்டத்தை மாற்றுகிற முறை, அதான் பண்ட மாற்று முறை. மதிப்பு குறைவு இதெல்லாம் கிடையாது. ஆனா பொல்லாத பிசாசு பணம் என்னைக்கு வந்துச்சோ சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஊழியம் பிறகு பார்த்துக்கலாம் பிரதர், சபை பிறகு பார்த்துக்கலாம் பிரதர், அதெல்லாம் அப்புறம் பிரதர். சண்டே ஒரு நாள் 2 மணி நேரம் நான் கொடுக்கிறதே பெருசு, இயேசுவுக்கு அதுவே பெருசு. ஹல்லேலூயா. ஆனா எனக்கு வேணும், பணம் வேணும், வேலை, தொழில். ஏன் இப்படி ஓடுறீங்க? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பிரதர் சிஸ்டர் உங்களை புஷ் பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் வைராக்கிய வாங்கி உங்களை தள்ளி விடுவார். ஜெபத்துக்கு போ, ஆராதனைக்கு போ, ஊழியத்துக்கு போ. இந்த வைராக்கிய வாஞ்சைய எனக்குள்ள ஏற்படுத்துகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த வாஞ்சை இல்லைன்னு காரணம் ஆவியின் நிறைவு இல்லை. அவர் புஷ் பண்ணுவார், சும்மா இருக்க விட மாட்டார். ஜெபக்குழுவுக்கு போ, ஊழியம் செய்யி, உன்னால இயன்றதை சொல்லு. அந்த புஷிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் 1700 முறைக்கு மேல டயலிஸ் பண்ணப்பட்ட 2 பார்வையும் இழந்து போன ஒரு தேவ மனுஷன் பாடின பாட்டு என்ன தெரியுமா? சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா, சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன், உம்முன்னு உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன், உம்முன்னு உட்கார கம்முன்னு கிடக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசு ராஜா வருகை மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஏன்னா இயேசு ராஜா வருகை மிக, பாடுங்க, எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நாடு நகரம் பட்டி தொட்டின்னு பார்க்காம நானும் நாதனேசு நாமத்தை எடுத்து சொல்லுவேன். நாடு நகரம் பட்டி தொட்டின்னு பார்க்காம நானும் நாதன் இயேசு நாமத்தை எடுத்து சொல்லுவேன். ஏன்னா இயேசு ராஜா வருகை மிக சமீபம், அதனால் ஏன்னா இயேசு ராஜா வருகை மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஏன்னா சும்மா நான் இருக்க மாட்டேன். பாஸ்டர் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன், நான் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், ஜெபக்குழுக்கெல்லாம் போக மாட்டேன், என் பிழப்பு உண்டு, நான் உண்டு. போங்க, ஆவியானவர் புஷிங் இல்ல. there is no pushing of the Holy Spirit. ஆவியானவர் உள்ள புஷ் பண்ணா சிலரோட பரிசோதனை பண்ணணும். கணுக்கால் அளவு புஷ் பண்ணாது, முழங்கால் அளவு புஷ் பண்ணாது, இடுப்பு அளவும் புஷ் பண்ணாது, நீச்சலாலும் புஷ் பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன விதமான அபிஷேகம் கொடுத்துருக்காரு செக் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்தில் பெருகுங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக சொல்லல, உங்களை குற்றவாளிகளாய் மாற்றுவதற்காக பிரசங்கிக்கல, அந்த நிலைமையில நீங்க வரணுங்கிறதுக்காக பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்போமா? வேகமா 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்க ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை, கட்டுக்கள் அறுந்து போகும். டெலிவரன்ஸ், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. விடுதலை உண்டானா வழி உண்டாகும். பாருங்களேன், காங்கேயனூர்ல பிரதர் சொன்ன ஒரு சாட்சி. ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிழைக்க மாட்டார்னு சொன்ன, சுகமாக்க முடியாதுன்னு சொன்ன, அப்படிதானே பிரதர்? சுகமாக முடியாதுன்னு சொன்ன புண்ணா இல்ல மனுஷர், அது தச்சம்பட்டு எத்தனை ஆண்டுகளா பிரதர்? 3 வருஷத்துக்கு மேல 30-20 வருஷமா சுகமாக்க முடியாத ஒரு புண்ணு. அது பள்ளம் விழுந்த புண்ணு. அந்த புண்ணுல பிரதரும் சிஸ்டரும் போய் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அந்த புண்ணை நிரம்ப பண்ணினார்.
இப்போ அந்த குடும்பம் தச்சம்பட்டுல ஒரு வீடு கிடைக்காதான்னு அலைந்து கொண்டிருந்த நமக்கு இப்ப அந்த குடும்பத்திலேயே ஜெபத்தை நடத்த கர்த்தர் வழிவகை செய்திருக்கிறார். பிரதர், ஆவியானவர் எங்கே உண்டோ அது போலதான் காங்கேயனூர்ல அங்கே ஒரு பிரதர், ஒரு பேர் என்ன பிரதர், ஆறுமுகங்கிற ஒரு பிரதர் காப்பாற்ற முடியாதுன்னு யோசித்தாங்க. அங்க போய் ஜெபித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சோகம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஊர் நாட்டாம அவர் அந்த ஊர்ல நமக்கு அனுகூலமா இருந்து நம்ம ஊழியங்கள் எல்லாம் பத்திரிக்கை போடல, அற்புதங்களை சாட்சியா போடல. போட்டா புக்கே சாட்சியா போட வேண்டி இருக்கும். நம்ம அதை விளம்பரப்படுத்தல, இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் போடுறது போல இயேசு இந்த மாதம் செய்த அற்புதங்கள்னு மாதம் அற்புதம் போட்டா நம்ம புக்கா போடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால் அந்த ஆறுமுகம் பிரதர் ஆண்டவர் சுகமாக்கி அவர் மூலமா ஒரு எழுப்புதல். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு நாட்டாம ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு அவர், சார் நான் உங்களுக்கு பட்டா இடமா நான் இலவசமா ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இலவசமா ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன், 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னார். நாங்க இல்ல, எங்களுக்கு உடனடியா இடம் வேணும், ஏதாவது பாருங்கன்னு அவரை புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சகோதரி, அந்த சகோதரி அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வீட்டு வாசல்ல ஜெபம் நடத்த அனுமதிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இயேசு அறியாத இவங்க எல்லாம் ஆதரவா இருக்காங்களே, இவங்க உள்ளத்தெல்லாம் இயேசு புஷ் பண்றாரே, உங்களுக்கு ஒரு புஷிங் வரலையா? உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரலையா? உங்களை ஆண்டவர் தூண்டலையா? ஹல்லேலூயா. காண்டியப்பன் ஒரு பிரதர், அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். இப்படி அநேகம் காங்கேயனூர்ல அநேக ஆதரவான ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புஷிங் வரலையா? ஆவியானவர் எனக்குள் இருந்தால் வைராக்கிய வாஞ்சையாக இருப்பார், விடுதலையை கொடுப்பார். விடுதலை உண்டானால் வழி பிறக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விடுதலை உண்டுனா பிறக்கும், வழி பிறக்கும். நாங்க போய் இங்க பாருங்க, அநேகர் நினைக்கிறது பாஸ்டர் அங்க போய் என்ன பண்ண, நான் ஒன்றும் பண்ணல, நான் எடையா போவேன். இப்போ கூட வர்ற வியாழக்கிழமை காலையில ஒரு 10 மணிக்கு திண்டிவனம் போறேன். அங்கே ஏற்கனவே ஜனங்கள் 2 மாதங்களா பிரதர் தாமஸ் பிரபு பிரதர் நல்ல ஊழியம் செய்து பல இடங்களை பார்த்து பல அற்புதங்களை டெய்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. பாஸ்டர் இங்கே போனோம், அற்புதம் நடந்தது, பிரிந்த குடும்பம் ஒன்றாய் சேர்ந்தது, இதெல்லாம் எனக்கு அற்புதங்களா போடுவாங்க. அந்த அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை போய் பார்க்க போறேன். வியாழக்கிழமை காலையில போய் அங்க அவர் காண்பிக்கிற எல்லா வீடுகளையும் பார்த்து, ஒருவேளை ஒரு இடத்துல கூடி வர செய்ய முடியுமானால் அங்க ஜெபித்து ஊழியத்தை ஆரம்பித்து சாயங்காலம் ஆசூர்ல திருவிருந்து கொடுக்க போறேன். இப்படிதான் கிளை சபைகள் ஆரம்பிக்கிறது. ஆவியானுடைய கிரியை நடக்கும் போது அங்கே ஊழியங்கள் ஆரம்பிக்கிறது. நதி பாயும் போது ஒரு நபர் நதியை சுமந்து கொண்டு போறாங்க. அவங்க போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. அங்கே ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிற ஆத்துமாக்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இப்படிதான் ஊழியம் நடக்குது. இது சாதாரணமா நடக்கிற இல்ல நம்ம பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போய் அப்படி அல்ல. தச்சம்பட்டுல வாசல் திறக்க முடியாதென்று இனி அங்க போக வேண்டாம்னு யோசித்த பகுதி. அல்லேலூயா. அபிஷேக நதி பாய்கிற இடத்தில் தேவனுடைய மகிமை உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய காரியங்கள் சொல்லவிருந்தாலும் உங்களை ஜெபத்தில் நடத்தணும்னு எனக்கு ஆசை. இப்போ நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம். ஒருவேளை நீங்க எந்த நிலைமையில இருப்பீங்கன்னு தெரியாது. என்னை இடுப்பு அளவுக்கும் வேண்டாம். கொஞ்சம் தேவ சித்தம், கொஞ்சம் சுயசித்தம் இல்லை. நான் நீச்சல் ஆழத்தில் வளர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். அப்படி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும். இப்போ இந்த ஆராதனை நேரத்தை இப்போ தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய கரம் நம்முடைய மத்தியில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணுக்கால் அளவு இதில் இருக்கக்கூடாதுப்பா, நான் வளரணும். ஆண்டவரே, நான் வளரணும். பொல்லாத வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ரபாலதானா, என் அபிஷேகத்தில் வளரணும். தம்பி, நீ அபிஷேகத்தில் வளர்ந்தா உனக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். தாவீது உயர்த்தப்பட்டது போல் நீ உயர்த்தப்படுவாய். பிள்ளைகளை, நீங்க அபிஷேகத்தில் வளர்ந்தா உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க அப்பா உங்களை உயர்த்த முடியாது, உங்க அம்மா உங்களை உயர்த்த முடியாது,
தேவன் உங்களை உயர்த்த முடியும். நல்ல ஜெபிங். ஆண்டவரே அபிஷேகத்தில் வளரணும், அபிஷேகம் பெறாதவர்கள் எனக்கு அபிஷேகம் கிடைக்கணும் ஆண்டவரே, இழந்து போனவர்கள் நான் புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க ஆவிக்குரிய ஆதி நிலைமையில நீங்க இப்ப இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அது தெரியலாம். ஆண்டவரே என்னை ஆவியில புதுப்பியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மோசமான ஒரு சூழ்நிலையில நான் போயிருக்கிறேன், அப்படி விடக்கூடாது ஆண்டவர், என்னை புதுப்பிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலத்தில் தேவனுடைய தொடுதலை பெற்றவன் நான் ஆண்டவரே, ஒரு காலத்தில் தேவனுடைய விடுதலையை பெற்றவன் நான். இன்னைக்கு நான் அப்படி இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பிப்பீராக ஜெபம் பண்ணுங்க. ஊடாபாலா ஷம்பரதனா தீரபலபரபலப ஷக்கரபலபர துடபலப ஷந்தரதனபல ரீபலபரபலப ஷபரதனபல துடபலப உதரந்தனா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார். தேவ பிள்ளையை தாகத்தோட கேளுங்க. இன்றைக்கு ஒரு தாகத்தை தீர்க்கிற ஜீவன் நதி, தாகத்தை தீர்க்கிற ஜீவன் நதி உனக்குள்ளே பாய்ந்து வரும். ஷபரக மதுனபலபா ரீபலதுனபலப சந்தராதனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆவியானவரே கேளுங்க. ஷபரகமலதரா. ஒரு நாளும் அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு நதி பலிபீடத்தில் இருந்து புறப்படட்டும். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் ஷபரகமலதுனபலப சந்தரா வழிந்து. அபிஷேக நதி நானே. எங்கள் ஜெபக்குழு தலைவர்கள் இன்றைக்கு வல்லமையினால் நிரப்பப்பட்டு அகிலமெங்கும் பரவுகிறவர்களாய் மாறுவார்களாக. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராள அவர்கள் போகும் இடமெல்லாம் இன்னைக்கு நிரப்புங்கப்பா. பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும். நிரப்புங்க. ஆவியானவரே உம்முடைய வேலைக்காரனா, உம்முடைய ஊழியக்காரனா, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாய் நின்று கதறுகிறேன். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய அபிஷேக நதி உம்முடைய பிள்ளைகள் மேலே நிறைவாய் இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. தேவனுடைய நதியை ஆண்டவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளையே, உன்னை பலப்படுத்தி உன்னை கொண்டு அநேகரை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேக நதி உனக்குள்ளே பாய்ந்து வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். சம்பரா பௌத ரதனா விக்கபல. பக்கத்தில் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை நிரப்புகிறார். ஓ, வறண்ட உன் வாழ்க்கையை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார்.
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபரதன கபதன பல, உன்னை பலப்படுத்தி உன் மூலமாய் அநேகரை பலப்படுத்துகிற மகிமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு பலத்தை பெற்றுக்கொள். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து தேவன் நிரப்புகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, சர்ரத்தை விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க இனம் புரியாத ஒரு வல்லமை இன்னைக்கு நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் மௌனமா இருக்காதுங்க. வாலிப தம்பி, நீ வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் கேளு. ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், இன்னைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நிரப்புகிறது. எஸ், 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 எஸ். ஹபர கமதர பல தனக பௌத ரகத நதன பௌ ஏக்கரம் அவுல பரதனா ரீபல வஹந்தா. உன் எதிர்காலத்தை உயர்த்துகிற வல்லமை, உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை, உன்னை மேன்மைப்படுத்துகிற வல்லமை இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே போடுகிறார். ஷபரபல, தாவீதை உயர்த்தின வல்லமை, தாவீதின் மேலே எந்த ராஜரீக அபிஷேகம், தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அதே வல்லமையை இன்னைக்கு ஆண்டவர் சிலர் மேல போடுகிறார். கபராதனா ஷப்ரா கந்தன பௌலபரா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஆற்றினால் கடல் மாறுவதில்லை, ஆனா இன்றைக்கு நீ பாய்ந்து போவதனால் மாற்ற முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எஸ், 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 எஸ். இந்த வார்த்தைகள் அநேகர் மேல விழுகிறத பார்க்கிறேன். பிசினஸ்ல, வியாபாரத்துல, குடும்பத்துல, வேலையில பல மகிமைகளை ஓ உனக்குள்ள பாய்ந்து வரும் நதி செய்ய போகிறது. படிப்புல மகிமை, எதிர்காலத்தில் மகிமை வெளிப்படுவதற்கு தேவன் உனக்குள்ளே போடுகிற நதி இன்னைக்கு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். யாரு கண்ணு திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல விளட்டும் இயேசுவின் நாமத்தில், விளட்டும் இயேசுவின் நாமத்தில். அபிஷேகம் பெறாதவர்கள் கெஞ்சி கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நிரப்பும் அப்பா. Glory. வானம் திறந்து அக்கினி பொறிகளாய் காத்து தம்முடைய வல்லமையை உங்க மேல ஊற்றுகிற ஒரு நேரம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய வியாதியின் மேல, சரீரங்கள் மேல தேவ அக்கினி பொழுது விழுகிறது, தேவ அக்கினி விழுகிறது, தேவ அக்கினி விழுகிறது. Receive in the name of Jesus. Receive it. Receive it right now in the name of Jesus. Kabarada nabala dunakaba handara nabala she ekramala kanda nabaula bara rikaba handara baula. எனக்கு ஆவியானுடைய வல்லமையை ஆண்டவர் அக்கினி பொறிகளா போடுகிறார். நான் நல்லா பார்க்கிறேன். சபையில அநேகர் மேல தீ பொறிகள் விழுகிறத பார்க்கிறேன். ஹபர கபரதனா அனல் மூட்டி எழுப்பி விடு தேவ பிள்ளையே. சோர்ந்து போன உன் இருதயத்தை, மாற முடியாது நினைத்த உன் குடும்பத்தை ஆண்டவர் உனக்குள்ளே போடுகிற ஜெப பொறிய நிமித்தம் நீ எழும்ப எழும்ப, திரும்ப சொல்லுகிற நீ எழும்ப எழும்ப உன் குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றவே போகிறார். கணுக்கால் அளவு வேண்டாம்ப்பா, முழங்கால் அளவு வேண்டாம்ப்பா, இடுப்பு அளவு வேண்டாம்ப்பா. இன்னைக்கு ஒரு நீச்சல் ஆழம் வேணும்பா, நீச்சல் ஆழம் வேணும்பா. ஹல்லேலூயா. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல. விண்ணக காற்றே நீர், கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. ஆண்டவர் அநேகரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நிரப்புகிற ஒரு நேரம். உங்க தலையில
அக்கினிய போலவும் பனித்துளிய போலவும் தேவனுடைய வல்லமை வந்து இறங்குகிற ஒரு நேரம். glory. அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் மேம்படுத்துகிற ஒரு நேரம். ஒரு அளவில் இருந்து அடுத்த அளவிற்கு உன்னை கர்த்தர் ப்ரமோஷன் பண்ணுகிற ஒரு நேரம். பின்னாடி அம்மா உன்னை ஒரு அளவில் இருந்து இன்னொரு அளவிற்கு உன் ஆவிய கர்த்தர் பலப்படுத்துகிற ஒரு நேரம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையுமே. நீச்சலாளம் 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 நீச்சலாள அபிஷேகம் நீச்சலாள அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே. கண்ணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல. நீச்சலாளம் 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 நீச்சலாளம். glory 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 glory. நீச்சலாளம் நீச்சலாளோ நீச்சலாளோ. சக்கரமலதர பலதன பலஹந்தோ ரிகபதர பலதர பௌதரங்கன அம்பரதன பலகபதுன பல. இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை நீச்சல் ஆழத்தில் கொண்டு போக விரும்புகிறார். உன் மேல நீச்சல் ஆழத்தின் அபிஷேகம் வந்து விழுகிறது. பெற்றுக்கொள் 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 தேவ பிள்ளையே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள். ரிகபல ஹந்தரபல. அநேகருக்குள் நீச்சல் ஆழத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். நீச்சல் ஆழத்திற்குள் நடத்தி கொண்டு போகிறார். அபிஷேகம் வளருகிறது, அபிஷேகம் பெருகுகிறது. நதி புரண்டு வருகிறது, நதி பாய்ந்து வருகிறது. 1000 முழம் கடக்க பண்ணுகிறார். இன்னும் ஒரு 1000 முழம் கடக்க பண்ணுகிறார். இன்னும் ஒரு 1000 முழம் கடக்க பண்ணுகிறார். நீச்சல் ஆழத்திற்குள்ளே கொண்டு போகிறார். ஷபர கபல துரபலவா அந்தரபலதனா ரிகபல பௌதரா. இயேசுவே 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 இயேசுவே. நீர் விரும்புகிற ஒரு நீச்சல் ஆழத்திற்குள்ளே எங்கள் குடும்பங்களை கொண்டு போங்கப்பா. எல்லா பின்மாற்ற வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாய், வாலிபர்களுக்குள்ளாய், சகோதர சகோதரிகளுக்குள்ளாய் அவர்களை பின்னுக்கு இழுக்குகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியே, தூய ஆவியே, வல்லமையின் ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்க சபை உங்க ஆளுகைக்குள்ள வரட்டும்ப்பா. ஆண்டவரே, உங்க ஆளுகைக்குள்ள எங்க விசுவாசிகளை கொண்டு வாங்கப்பா. மாம்சம் அவர்கள் நடத்தக்கூடாது, சுயம் அவர்கள் நடத்தக்கூடாது. தேவ ஆவியானவர் நடத்துகிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. சுயம் நடத்தும் என்றால் அதனுடைய முடிவு தோல்வி. சுயம் நடத்தும் என்றால் முடிவு தோல்வி. ஆனால் தேவன் நடத்துவார் என்றால் முடிவு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீச்சலாழம் அந்த அனுபவம் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 2 கரங்களை உயர்த்தி நீச்சலாழ வேணும் ஆண்டவரே. ஷபர கபலபரா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும். ஜெபமாக சொல்லுங்க, அபிஷேகத்தாலே
சொல்லுங்க. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு தடையா இருக்கிற சகல பாவங்களை அசுத்தங்களை தூக்கி வெளியே போட்டு 2 கரங்களை உயர்த்தி உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியா இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கையில என் சுயம் என் விருப்பம் அல்லப்பா, உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். சொல்லுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு என் வாயின் வார்த்தை. எந்த குடும்பத்துல போய் என்ன வார்த்தை பேசுகிறனோ அந்த குடும்பத்துல சுகம் உண்டாகணும்ப்பா. அபிஷேக நதியா என்ன மாற்றி எங்க போய் என்ன பேசுகிறனோ என் வாயின் வார்த்தைகள் மூலமாய் அற்புதம் நடக்க ஆண்டவரே. என் கைகள் மூலமா அற்புதம் நடக்க ஆண்டவரே. என் கால்கள் மூலமா அற்புதம் நடக்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் நிலைமைகளை தரிசன கண்களை பார்க்க ஆண்டவரே. ஐயா, என் வாயோடு இரும், என் கண்களோடு இரும், என் கைகளோடு இரும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நிறைவும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.